தனியா போக வேண்டாம்னு நான் அம்புட்டு சொன்ன ராஜி. கேட்காம என்னை கூட்டிட்டு போய் அவங்க நல்லா தான் இருக்காங்க. நான் தான் அங்க அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். நேத்து அவங்க எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னு தெரியுமா? நைட்டு 12 மணி. வேலை அதிகமோ? ஆமா, வேலை, பெரிய வேலை. எனக்கு தனியா இருக்கிறதுக்கே பிடிக்காது ராஜி. அது உனக்கே தெரியும்ல. தெரியும்க்கா. அவங்கள நான் விரும்பினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க கூட்டு குடும்பத்துல இருக்காங்கிறது தான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலக்கா. கொஞ்ச நாள்ல பழகிடும். நீ எங்க இருக்க? நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ளயா? சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற? நான் நம்ம வீட்டுக்கு வந்தேன். எது, அந்த வீட்டுக்கா? ஆமா, டிஃபன் அங்கேயே சாப்பிட்டேன். அத்தை லஞ்ச் கட்டி கொடுத்தாங்க. அதை எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஏய், வீட்டுக்கு போறேன்னு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? நேத்து தானே அங்க இருந்து வந்தோம். அதுக்குள்ள அங்க போய் நிக்கணுமா? ஏதோ சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மாதிரி. நான் அப்புறமா பேசுறேன். சரி, நீ சாப்பிட்டுட்ட. நான் இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ராஜி கூட போயிட்டு இருக்கேன். நான் ஆபீஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஏய் மீனா, ஏய். அங்க நம்ம வீட்ல இருந்த வரைக்கும் கேட்கறதுக்கு முன்னாடி சாப்பாடு, இருக்கிற இடத்துக்கு டீ, காஃபின்னு எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. அது எப்பவுமே கிடைக்குமா என்ன? தனியா போனோம்னா நமக்குன்னு சில பொறுப்புகள் வரும். தனியா சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும். அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம உங்க மாமா கிளம்பி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தி என் கதையை சொல்லி உன்கிட்ட புலம்பிட்டு இருக்கேன் பாரு. மாச கணக்கா நான் புலம்புனதை நீங்க கேட்டீங்கல்ல. இன்னைக்கு ஒரு நாள் நான் கேட்டுக்கிறேன். ஒரு நாள்லாம் இல்ல ராஜி. நான் அந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் அடிக்கடி இப்படிதான் புலம்பிட்டே இருக்க போறேன். அப்பா, கடை டைம்னு ஒண்ணு சொல்லிருக்கோம். ஆனா அவர் அதை மதிக்கவே மாட்டேங்கிறாருப்பா. நான் இன்னைக்கு என்ன எதுன்னு அவர்கிட்ட கேட்க போறேன். ஏய், நீ வாட்டுக்கு அவர்கிட்ட எதுவும் கேட்டு தொலையாதடா. அப்பா, வேற யாராவது இருந்தா நம்ம கேட்போம்ல. ஏமாப்ல அவர் வேற யாரும் இல்லல்ல. அப்படி சொல்லு. இல்லை, நீ வாட்டுக்கு அவர்கிட்ட எதுவும் கேட்டு தொலையாதடா. ஏன் சித்தப்பா, ஆள் இப்ப பரவாயில்லன்னு சொன்னீங்கல்ல? ஆமாமா. அப்போ கொஞ்சம் எழுந்துக்கிறீங்களா? நான் உட்காந்துக்கிறேன். இல்ல, நானும் ரொம்ப நேரமா வேலை பாக்குறேன். எனக்கும் உன் கை காலெல்லாம் வலிக்குதுல. நீங்களே எப்படி நேரம் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க? எழுந்திருக்கிறீங்களா? நீ சொல்றதும் சரிதாமா. நான் பாரு அதை யோசிக்காம விட்டுட்டேன் பாரு. மாமா, அம்மா. நீ மாமா நான் சொல்றதை